பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன வாரம் நம்ம எதோட முடிச்சோம்னா, நஸ்ருல் நம்ம அவங்க எடுத்த 2 முடிவுகளோட முடிச்சோம். அப்படிதானே? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆ அர்த்தமின் இல்லத்தில் அழைப்பு பணி பார்க்கணும். மாஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அப்போ இப்ப நம்ம இந்த அர்க்கமுடைய இல்லத்துல வந்து அழைப்பு பணிய பத்தி நம்ம பார்க்க என்ன என்ன பார்க்க போறோம்? இப்ப இவங்க நஸ்ருல் அவங்க என்ன சொன்னாங்க, முஸ்லிம்கள எல்லாமே அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நிமிஷம் இந்த பாங்கத ஓதி முடிச்சுக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அர்க்கமுடைய வீடு எங்க இருக்குதுன்னா, சஃபா மலைக்கு கீழ இருக்கு. சஃபா மலைக்கு கீழ இருக்கிறதுனால, அங்க அநியாயக்காரர்களுடைய கண்ணெல்லாம் அது படாத அளவுக்கு கொஞ்சம் தூரமா இருக்குது. இப்ப அதனால இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெருமூச்சோட, நிம்மதியோட நம்மளே அதாவது இஸ்லாத்த ஏத்து வந்த முஸ்லிம்களை நம்ம பாதுகாத்துட்டோம். இவங்ககிட்ட மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குது மேலும் மேலும். அப்படினால அவங்களையும் சேஃபான இடத்துக்கு நம்ம வச்சுட்டோம். நம்மளும் வந்து இந்த மார்க்க பணிகள, தாவா பணிகள செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அடக்குமுறை இல்லத்துல வந்து இருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான இடமா இருக்குது. மலை அடிவாரத்துக்கு கீழ இருக்கு. எந்த மலைன்னா சஃபா மலைக்கு கீழ இருக்கு. சரியா? இப்போ வந்து இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா? புதிதா அதான் வந்து அவங்க வந்து தாவா பண்ணி, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள அர்க்கமுடைய இல்லத்துக்கு தான் விட்டு கூட்டிட்டு போயி, அங்க போய் அவங்களுக்கு வந்து இஸ்லாத்த பத்தி களிமாலாம் சொல்லிக் குடுத்து, அந்த வீட்ல தான் வந்து இஸ்லாத்த தழுவக்கூடிய இடமா அந்த வீடு இருந்தது. சரியா? இப்ப நஸ்ருல் அவங்களுடைய இந்த விஷயங்கள பத்தி, ஆ அந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்கள, அவங்க வந்து என்ன செய்வாங்க, வாய்க்கு வந்தபடிலாம் பேசி திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆ இப்படி சண்டை போட்டது ஒரு விஷயம் சம்பவம் என்னன்னா, நபிசல்லாசலம் அவங்க வந்து அங்க வச்சு தொழுவுறது, தவா பண்றது, இத வந்து என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? ஒரு குறைஷி மனிதன் பார்த்துட்டான். அவன் பேர் என்ன? சஅத் இப்னு அபி வக்காஸ். இல்ல சாரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவர் வந்து ஒரு குறைஷில ஒருத்தன வெட்டிட்டாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ்ங்கிறவங்க வந்து ஒரு சஹாபி. அவங்க தான் வந்து நபிசல்லாசலம் அவங்கள ஏசி பேசினதுனால, அ அவங்க ஒரு காஃபிர குறைஷியர்ல ஒருத்தன வந்து வெட்டி சாய்ச்சுட்டாங்க. இதுதான் சொல்லப்படுது. இஸ்லாத்துல முதல் முதலா இஸ்லாத்துக்காக கொல்லப்பட்ட முதல் கொலைன்னு சொல்லி. கொலை செஞ்சது யாருன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலி. நான் இந்த பேரெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பார்த்துக்கோங்க ஓரளா. இதுக்காக வேண்டி பேரெல்லாம் மனப்பாடம் வைக்கணும். அதுக்காக ரொம்ப இது பண்ண வேண்டாம். நீங்க ரஹீக் வச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இவங்க சாலிஹா வந்து மாஷா அல்லாஹ் பிடிஎஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அத நீங்க அழகா பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். இப்படி வந்து நடந்துட்டு இருக்குது. ம் பிரச்சனைகள் நம்ம அவங்கள அழைப்பு பணிய வந்து செய்றாங்க. இவங்க தடுக்குறாங்க, பகிரங்கமா செய்றாங்க. அ இத வந்து ரகசியமாவும் செய்றாங்க, வெளிப்படையாவும் செய்றாங்க. ஏன்னா நபிசல்லாஹு அவங்களுக்கு வந்து பயம் இல்ல. அவங்கள நம்பி வந்த முஸ்லிம்கள பாதுகாக்கணுங்கிறது அவங்களுக்கு கவலையே தவிர, அவங்களுக்கு அவங்கள நினைச்சு பயமே இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, நபிசல்லாஹு அவங்க முடிவு எடுத்தாங்க இல்லையா? ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. இப்ப ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக இந்த மக்கள வந்து முஸ்லிம்கள வந்து ஒன்று திரட்டி, அங்க அது என்னது? கப்பல். கப் கப்பலுக்கு என்னமோ சொல்லுவாங்களே அது. ஏர் ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்கு போறது. அல்லாஹ் அக்பர். ஒரு நிமிஷம் இருங்க. நான் பார்க்காமயே சொல்லிட்டு இருக்கேன். அது சொல்றேன். ம் துறைமுகம். ஷுஐபா அப்படிங்கிற ஒரு துறைமுகம். சரியா? இந்த துறைமுகத்துல வந்து இந்த முஸ்லிம்கள் எல்லாம் வந்து 2 கப்பல் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா நிக்குது. அப்ப இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அந்த கப்பல்ல வச்சு நம்ம அனுப்பி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்களுக்கு அந்த செய்தி வந்து கேட்குது. யாருக்கு? குறைஷிகளுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே வராங்க. அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து அ தடுத்து நிறுத்திரணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாதுகாப்புனால அல்ஹம்துலில்லாஹ் அவங்க
அந்த கப்பல்ல ஏறி ஹபஷாவுக்கு புறப்பட்டாங்க. இந்த ஹபஷாவுக்கு போனதுல 12 மொத்தம் 18 பேருன்னு நினைக்கிறேன். 18 பேர். 4 பெண்களும் 12 ஆண்களும்னு நினைக்கிறேன். ரைட். ஆமா. 16 பேர். 12 16 ரைட். 16 பேர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கப்பல்ல வந்து ஹபஷாவுக்கு போறாங்க. அவங்களுக்கு யாரு தலைவரா போறாங்கன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த 16 பேருக்கும் வந்து பொறுப்பாளியா போறாங்க. போய் அவங்க போயிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் முதலாக இப்ராஹிம் நபிக்கும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அப்புறமாக நடந்த முதல் ஹிஜ்ரா. அதாவது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த முதல் ஹிஜ்ரத் இதுதான். முஸ்லிம்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க அங்க ஹபஷால வந்து அவங்க நிம்மதியா இருக்குறாங்க. இந்த இப்படி இருந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஜ்ரா எப்ப நடக்குதுன்னா, ரஜபு மாதத்துல நடக்குது. அதாவது இந்த மாசம் இப்ப ரஜப் மாசத்துல நம்ம இருக்கோம். ரஜப் மாசத்துல நடக்குது. அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு வசனத்த மக்காவுல ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கத்துல நின்னுட்டு குர்ஆன் வசனங்கள வந்து கேட்குறாங்க. ஓதுறாங்க. ஓதும்போது அத அந்த நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த வந்து அத கேட்டுர்றாங்க. அந்த வசனங்கள கேட்கும்போது, ஆ இப்ப நம்ம குர்ஆன் ஓதுறோம். நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு சலனமுமே இல்லாம, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படியே சொல்லிட்டு போயிர்றோம். அதனுடைய அர்த்தம் எதுவுமே உணராம. அவங்க சவுதி இல்லையா? அவங்க அரபி லாங்குவேஜ் நல்லா தெரியும் தானே! அப்ப அந்த வசனங்கள் வந்து ஒவ்வொரு அர்த்தமும் அவங்கள வந்து நிலை குலைய வைக்குது. இந்த அவங்க ஓதுற அந்த வசனங்கள் வந்து, அ அந்த அத கேட்கக்கூடிய அந்த குறைஷி கூட்டத்துல உள்ளவங்கள அப்படி நிலை குலைய வச்சுருது. நிலை குலைய வச்சு அவங்க ஓதுற அந்த வசனத்துல அப்படி தென்றல் காற்று வந்து அப்படி வருடுறது போல அந்த வசனங்கள் எல்லாம் அவங்கள மெய்மறக்க செஞ்சு, அவங்க எல்லாம் அந்த அவங்க நபிஸல்லல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, ஓதி சஜ்தா செய்யும்போது, அவங்களும் சேர்ந்து அந்த சஜ்தால விழுந்துடுறாங்க. அந்த அத்தியாயம் என்ன அத்தியாயம்னா, சூரா நஜ்மு. அந்த நஜ்மு சூறாவ வந்து ஓதி முடிக்கும்போது, அவங்க வந்து அதுல அந்த வசனத்துல அப்படியே ஈர்க்கப்பட்டு, அப்படியே அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சஜ்தா செய்றாங்களோ, அது எப்படி அவங்களும் விழுந்துறாங்க. எல்லாரும் விழுந்துடுறாங்க. இப்ப இத பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் அந்த வசனங்கள கேட்டு, அதுல லயித்து போயி, அப்படியே சுவாரஸ்யத்துல அப்படியே சஜ்தாக்கு போயிட்டாங்க. சஜ்தாவுடைய ஆயத்து வரும்போது, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செய்யும்போது, இந்த மக்கள் அனைவருமே அவங்களையே அறியாமல் வந்து சஜ்தால விழுந்துட்டாங்க. இத பார்த்த அங்குள்ள மக்கள் எல்லாருமே வந்து சத்தம் போட்டு திட்டுறாங்க. இந்த மாரி இப்படி பேசி, இப்படி மாரி அவரு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் சஜிதால விழுந்துட்டீங்களே! அ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் கோவம் வருமே! குறைஷிகளுக்கு தான். அப்படி பயங்கரமா திட்டுறாங்க. அந்த சஜிதால விழுந்தவங்கள புடிச்சு நல்லா நல்லா திட்டு திட்டு திட்டுறாங்க. இந்த சஜிதா விழுந்தாங்க இல்லையா? இவங்க அவங்களுக்கு பதில் சொல்றாங்க என்னன்னா, ச்சே! ச்சே! அதாவது நாங்கலாம் தப்புலாம் கிடையாது. அவரு ஓதுறதெல்லாம் கேட்டுட்டுலாம் நாங்க வந்துலாம் சஜிதாலாம் நாங்க விழல. அவரு வந்து ஒரு விஷயம் சொல்றாராம். என்ன விஷயம்? அந்த சிலைகள் இருக்குது இல்லையா? என்ன வசனம் அது? "தில்கல் கரானிக்குல் உலா வ இன்ன ஷஃபாஅத்தஹுன்ன லதுர்தஜா" அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ அந்த வார்த்தைக்கு தான் நாங்க சஜ்தா செஞ்சோம். எப்படி சொல்றதுன்னா, அந்த சிலைகள நம்மளுடைய சிலைகள அவரு உயர்ந்த சிலைகளா சொன்னாரு. அவர் உயர்வா நம்மளுடைய சிலைகள பத்தி சிபாரிசு செஞ்சதுனால தான், நாங்க வந்து சுஜூத் செஞ்சோம். அவரு ஓதுறதுக்குலாம் நாங்க எப்படி செய்வோம்? அப்பலாம் செய்ய மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மதிமயங்கி, அல்லாஹ்வுடைய வசனத்துல மெய்மறந்து சுஜூதுல விழுந்தத அவங்கள்ட்ட விட்டு குடுக்காம, இப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எல்லாரும் சுஜூதுல விழுந்தாங்க இல்லையா? இந்த சம்பவத்த ஹபஷால இருக்கிறவங்க காதுக்கு போயிருக்கு. ஓ! மக்கள்ல எல்லாரும் வந்து முஸ்லீம் ஆயிட்டாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்கள் வந்து தப்பா அங்க போயிட்டு வந்து பதிவு செய்யப்படுது. இங்கேருந்து போனாங்க இல்லையா 16 பேரு. அவங்களுக்கு.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்றாங்க, சரி அப்போ அவங்கலாம் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம ஊர்லயே இருந்துக்கலாம்ல. எதுக்கு போய் நம்ம அங்க போகணும்? நம்ம இங்கேயே இருக்கணும். நம்ம அங்கேயே போயிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி வாராங்க இங்க. நம்ம எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. நம்மளும் அங்க போய் நிம்மதியா இருக்கலாம். நம்ம ஊர்லயே இருந்துக்கலாம். ஏன் நம்ம வந்து இன்னொரு வீட்ல, இன்னொரு நாட்டுல வந்து இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க அடுத்தது, அடுத்தது என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, "இல்ல, இங்க அந்த மாரிலாம் இங்க எதுவுமே நடக்கல. திரும்பி போயிருங்க." ஏன்னா, பாதி வழியில வரும்போதே அவங்களுக்கு சில தகவல்கள் காதுக்கு போகுது. எப்படின்னா, "இல்ல, இல்ல இது வந்து பொய்யான தகவல். அப்படிலாம் ஒண்ணும் யாரும் வந்து இஸ்லாத்துக்குலாம் வரல." அப்படி சொல்லி பாதி பேர் உள்ளக்க தெரியாம உள்ளக்க நுழைஞ்சுட்டாங்க. பாதி பேர் அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. திரும்பி போயிட்டாங்க. பாதி பேரு அங்கிட்டும் இல்லாம, இங்கிட்டும் இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்படி இருந்ததுன்னா வேலைக்காவது நம்ம முஸ்லிம்கள் வந்து மறுபடி கடுமையான வேதனைய கொண்டு கொடுமை செய்வாங்க. மறுபடி திரும்பவும் அவங்கள ஹபஷாவுக்கே நம்ம அனுப்பி வச்சுருவோம். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, 2வது முறையா அனுப்பி வைக்கிறாங்க ஹபஷாவுக்கு. அந்த ஹபஷாவுக்கு 2வது தடவ போறது எத்தன பேருன்னா, 83 ஆண்களும், அ 83 ஆண்கள் 18 அல்ல 19 பெண்கள்னு சொல்லி சொல்றாங்க. அ ஆமா. இவங்க மொத்தம் 83 ஆண்களும், 19 பெண்களும் மறுபடியும் 2வது போறாங்க. இப்போ வந்து அவங்கலாம் இப்போ போன தடவ போன மக்கள விட இந்த தடவ போனது வந்து அதிகமான பேர் போயிட்டாங்க, ஹபஷாவுக்கு. இந்த நிலையில இந்த குறைஷியர்கள வந்து ஒரு சூழ்ச்சி செய்றாங்க. நீங்க அவங்க உங்களுடைய மார்க்கத்த அவங்க சொல்ற மார்க்கத்த நீங்க ஏத்துக்கல. அப்ப அவங்க போய் எங்கேயுமே இருந்துட்டு போறாங்க. இங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருக்க வேண்டியதானே! அப்படி கிடையாது. அவங்க எங்கேயுமே அவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது. நாங்க போவோம். நாங்க நிம்மதிய தொலைப்போம் போய் சொல்லிட்டு, இவங்க எல்லாம் குறைஷிகள் என்ன செய்றாங்க, சூழ்ச்சி செய்றாங்க. நல்ல சூழ்ச்சி செஞ்சு எங்க அனுப்பி வைக்கிறாங்க? ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாரெல்லாம்? அம்ரு இப்னு ஆஸ் அப்படிங்கிற ஒருத்தனையும், அப்துல்லாஹ் இப்னு ரபியா அப்படிங்கிறவனையும் 2 பேரையும் ஹபஷாவுக்கு குறைஷிகள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறது எதுக்கு? நீங்க அவங்க அவங்க அவங்கள அங்க இருக்க விடாம கூட்டிட்டு வந்து இங்க வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு. இவங்க போறாங்க. இவங்க போயிட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக வேண்டி, அங்க அங்க யாரு? ஒரு சிறந்த ஆட்சியாளர் இருக்கிறாரு. அவரு பேரு நஜ்ஜாஷி. அப்ப அவர்கிட்ட போயி நல்லா ஐஸ் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? கிஃப்ட் எல்லாம் கொண்டு போணும். நெறைய அன்பளிப்புகள் குடுத்தா தான் எல்லாருமே மயங்கிருவாங்களே! அப்படின்னு இவங்க சூழ்ச்சி செஞ்சு கிஃப்ட் எல்லாம் கொண்டு போறாங்க. அன்பளிப்பு பொருள்லாம் குடுக்குறாங்க. குடுத்துட்டு அப்போ சொல்றாங்க. 2 பேரையும் வந்து நீங்க எங்க கூட அனுப்பி வச்சுருங்க. இவங்க 2 பேரும் இல்ல. இங்க ஒரு சில இளைஞர்கள் வந்து வந்திருக்காங்க. அந்த இளைஞர்கள் வந்து மாறான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எங்க மார்க்கத்திலயும் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய உங்க மார்க்கத்திலயும் இல்ல. அவங்க ஏதோ புதுசு புதுசா ஒரு மார்க்கத்த சொல்லிக்கிட்டு குழப்பத்த உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இந்த நாட்ல இருந்தா உங்களுக்கு அது நல்லது கிடையாது. அதனால அவங்கள நீங்க எங்க கூட நீங்க அனுப்பி வச்சுருங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி கூப்பிடுங்க அவங்கள. விசாரிச்சுருவோமே. எதையுமே விசாரிச்சு தானே செய்யணும். ஒரு நீதமான ஒரு அரசர்ன்னா 2 தரப்பும் என்னன்னு விவரத்த கேட்டு தானே முடிவு சொல்லணும். சரி ரைட் ஓகே. நீங்க கூப்பிடுங்க அவங்கள. இப்போ இந்த கூட்டத்துல தலைவரா, அதாவது முஸ்லிம்கள் கூட்டத்துக்கு நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசுறதுக்கு தலைவரா யார் போறாருன்னா, ஜாஃபர் இப்னு அபு தாலிப் அவங்க வந்து போறாங்க. யாரு? இந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்துக்கு தலைவரா ஒரு மனிதர பேசுறதுக்கு ஒரு ஆள் தானே போய் பேச முடியும். அரசர்ட்ட பேசணும்னா எல்லாருமே லவலவன்னு பேச முடியாது இல்லையா? ஆனா ஒரு மனிதர தேர்ந்தெடுத்து அந்த அரசவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரு தான் யாருன்னா, ஜாஃபர் இப்னு அபு தாலிப். அப்போ வந்து கேட்கறாங்க. அ என்ன இந்த மாரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறாங்க. அரசே, நாங்க வந்து அறியாத காலத்துல நாங்க இருந்தோம். ந செத்துப்போன பிராணிகள் எல்லாம் நாங்க சாப்பிட்டோம். மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் நாங்க செஞ்சோம். உறவுகள் எல்லாம் துண்டிச்சோம். அண்டை வீட்டுக்காருக்கு நாங்க எதையுமே வந்து குடுக்க மாட்டோம். கெடுதி தான் செய்வோம்.
நன்மை செய்ய மாட்டோம். எங்களுக்கு கீழ உள்ளவங்கலாம் நாங்க வந்து போட்டு வறுத்து எடுப்போம். அவங்கள மதிக்க மாட்டோம். யாரு வந்து எங்கள விட ரொம்ப மோசமா இருக்கிறாங்களோ, அவங்கள இன்னும் அவங்கள வந்து நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துவோம். அந்த மாரி எல்லாம் சொல்றோம். இப்படிதான் நாங்க இருந்தோம். எங்களுடைய செயல்களுக்கு மாற்றமாக நாங்க செய்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி, இந்த மனிதர் முகம்மத பத்தி சொல்லும்போது சொல்றாங்க. அவரு வந்து ரொம்ப நம்பகத்தன்மையா உள்ளவரு, உண்மையாளர், ஒழுக்க சீலர். அப்ப நாங்க அப்படிப்பட்ட மனுஷருன்னு நாங்க அவர அறிஞ்சோம். அவருடைய சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கரெக்ட்ன்னு பட்டுச்சு. நாங்க பண்ண தவறுகளை எல்லாம் அவர் அழகா தப்புன்னு அழகா சுட்டிக்காட்டி எடுத்து சொல்றாரு. நேரான விஷயங்கள்ல இருக்க சொல்றாரு. பொய் பேசக்கூடாது, மானக்கேடான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது, அனாதைகள் சொத்த அபகரிக்கக் கூடாது, பத்தினியான பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எங்கள வந்து அவரு சொல்றாரு. அல்லாஹ் ஒருவனே நீங்க வணங்கணும். யாருக்கும் நீங்க இணை வைக்கக்கூடாது. தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், நோன்பு நோற்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த தூதர் வந்து எங்களுக்கு நன்மைகள மட்டும் சொல்றாரு. நாங்க வந்து அவர ரொம்ப உண்மையாளர் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால நாங்க அவர் மேல நிறைய அன்பு வைக்கிறோம். அதனால அவர் சொல்லக்கூடிய அந்த இறைவன ஒருவன் தான்ங்கிறத நம்பி நாங்க அவர் எந்த ஒரு இணையும் வைக்காம நாங்க அல்லாஹ வந்து வணங்குறதுக்காக வேண்டி நாங்க வந்து அவர தூதரா நாங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க வந்து சிலைகள நாங்க வணங்க மாட்டோம். இவங்க வந்து நாங்க சிலைகள வணங்கணும்னு சொல்றாங்க. எங்கள நிர்பந்திக்கிறாங்க. அவ திரும்பவும் அவங்க மார்க்கத்துல வந்து எங்கள வந்து இழுத்து பாக்குறாங்க. எங்களுக்கு அது தப்புன்னு புரிஞ்சு என்ன ரைட் ஓகே. ஏதோ மெசேஜ் வந்த மாரி இருந்துச்சு. அதுதான் சொல்லியிருக்கீங்களா? ரைட். அப்போ நாங்க சிலைகள வணங்க சொல்றாங்க. மேலும் மேலும் எங்களுக்கு வந்து என்ன செய்றாங்க, நெருக்கடிகள உண்டாக்குறாங்க. எங்க மார்க்கத்துலருந்து அவங்க மார்க்கத்துக்கு திருப்பி கூப்பிடுறாங்க. எங்களுக்கு அதுல இஷ்டம் கிடையாது. நாங்க சரியான மார்க்கத்துல நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான, உண்மையான ஒரு அரசர்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்ககிட்ட வந்தா எங்களுக்கு எந்த ஒரு அநீதியுமே எங்களுக்கு நடக்காது. அப்படின்னு நம்பி நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கணும். அப்படிங்கிற மாரி பேசி ஒரு முடிவு வந்துடுறாங்க. அப்போ அந்த நஜாஷி மன்னர் வந்து அவரு கேட்கிறாரு. சரிப்பா, நீ சொல்றது எல்லாமே ரைட்டு தான். நீ சொல்ற எல்லாத்தையும் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் உன்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கியா? இந்த மனுஷர் இப்படிலாம் சொல்றான்னு சொல்றீல்ல. ரைட் நான் ஏத்துக்கிறேன். சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இது ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சூரா மரியம், அந்த சூராவுடைய அத்தியாயத்த ஃபுல்லா வந்து அவங்க இது வாசிக்கிறாங்க. அந்த வசனத்த வாசிச்சா, அந்த நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்றாராம், அழுன்னு அழுவுறாராம். அவரு ஆடி நனைஞ்சு சொட்டு சொட்டுன்னு வடியிற அளவுக்கு அவருக்கு வந்து அழுவுறாராம். அவரு அழுவும்போது அவரோட கையில உள்ள ஏடுகள்லாம் நனைஞ்சிருச்சாம். அப்ப அவர் சொல்றாராம், இந்த வசனங்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வசனங்கள் ஒரே மாடத்தில், அதாவது ஒரே இடத்திலிருந்து வந்தது. ஒரே ஒரே இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான். அப்படிங்கிறத ஒரே மாடத்திலிருந்து வந்ததுதான். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நாங்க நஜவாஸ் முன்னாடியே சொல்ட்டாரு, "நோ, நான் அனுப்ப மாட்டேன் இவங்கள. இவங்க என்னை நம்பி வந்துட்டாங்க இல்லையா? நான் தான் அவங்களுக்கு எல்லாமுமா நான் இருப்பேன். நான் அவங்கள பேச விட மாட்டேன். அவங்க கூட நான் அனுப்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்லி வந்த 2 பேருக்கும் மூஞ்சில கரிய பூசி அனுப்பி விட்டாரு மன்னர். இவங்க 2 பேருக்கும் கோவம் தாங்க முடியல. இந்த அம்ரு இப்னு ஆஸுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா கோவம் வருது. எப்படியாவது இவங்களுக்கு வந்து பொய்யான தகவல சொல்லி, எப்படியாச்சும் அவங்கள மறுபடியும் இழுத்துட்டு வந்துரணும். இங்க விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு தாங்க முடியாம போய் திரும்ப போய், அதே மன்னர்கிட்ட போய், இவரு உங்க ஈசா நபி சொல்றீங்க இல்லையா? அவங்கள பத்தியே தப்பா சொல்றாரு. எப்படி? இவ்ளோ விவாதம் பண்ணி, இவ்ளோ உண்மையான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தின பிறகும், உங்களுடைய ஈசா நபி இருக்கீங்கல்ல, அவரோட விஷயத்துல வந்து இவரு வந்து ரொம்ப அபாண்டமான ஒரு விஷயத்த வந்து இவரு சொல்றாரு. அது என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க. போட்டு குடுக்குறாங்களாமா. அப்புறம் என்ன செய்றாங்க, மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களாமா. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஜாஃபர் அலி வந்து சொல்றாங்க. இந்த விஷயங்கள பத்தி இந்த ம் மரியம் மரியமை பத்தியும், ஈசாவை பத்தியும் கண்ணியமான கண்ணியமான இறைவனிடம் வந்த ரூஹால ஊதப்பட்ட ஒரு அ ம மனிதர் தான் ஈசா நபி. அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நஜாசி மன்னர் சொல்றாரு.
ஒரு குச்சி எடுத்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக மரியமின் மகன் ஈசாலை குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை. 2 பேரும் ஒரே கரெக்டான கருத்து தான் நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன பண்றாங்க? எல்லா மூஞ்சிலயும் கரி பூசாச்சு. அப்ப அந்த நஜாஷி மன்னர் வந்து இது வந்து அல்லாஹ்விடம் வந்த ஈசா நபிக்கு வந்த வேதமும், அல்லாஹ்விடம் இருந்து முஹம்மது நபிக்கு வந்த வேதமும் ஒன்றேதான். எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க கிளம்பலாம். நான் விடமாட்டேன். அப்படி சொல்லி இவர்கள் எங்களை நம்பி வந்தவர்கள், நாங்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்கள். நாங்க உங்க கூட அனுப்பி வச்சுட்டாங்க. எங்களுக்கு அப்போ கொண்டு வந்து குடுத்தாங்கல்ல அந்த கிஃப்ட் எல்லாம். இந்தாப்பா நீயே கொண்டு போ. உன் கிஃப்டும் தேவையில்ல, நீயும் தேவையில்ல. எங்கள நம்பி வந்த உண்மையாளர்கள, முஸ்லிம்கள நாங்க விரட்ட மாட்டோம். அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருந்துச்சு. ஆஹா! நம்ம எங்க போனாலும் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆவுதே! அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரா யாரு சதி செஞ்சாலும் அல்லாஹ் விடுவானா? அடுத்ததா எங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம், இது வந்து அந்த மக்காவுல வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு சம்பவமா பரவுது. எப்படி அவங்க சேஃபா இருக்கலாம்? அவங்க எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்? இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையே! அப்படி திரும்ப திரும்ப ஒண்ணு ஒண்ணு ஒரு விஷயம் செஞ்சு, அத திரும்ப திரும்ப தோல்வி அடையும்போது, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அந்த கோவத்துல என்ன செய்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ரசூலுல்லாஹி அத பாப்போம். இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு இத பத்தி ஒரு சம்பவத்த பத்தி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்னா, அ 15:94ல சொல்றான். என்ன சொல்றான்? ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள். மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்ற அந்த வார்த்தைகள இவங்க நல்லா புடிச்சிருக்காங்க. எந்த விதத்துக்கும் ஏற்கனவே அபூ தாலிப் கிட்ட சொன்ன மாதிரி தான். என்னுடைய வலது கையில சூரியனையும், இடது கையில சந்திரனையும் குடுத்தாலும், நான் இதுலருந்து நான் மீற மாட்டேன். அப்படின்னு சொல்ற அந்த ஒரே ஒரு லைன்ல இருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சி செய்றாங்க. இதுல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த அபுலஹப் இருக்கான் இல்லையா? அபுலஹபுடைய மகன் உதைபா என்ன பண்றான் ஒரு நாள் வந்து, சூரா நஜ்ம வந்து ஓதி காட்டுனாங்க இல்லையா? இத ஓதி காட்டும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஓதி காட்டும்போது, அவன் சொல்றான், "இது தப்பு. நீ ஓதுறது ரைட் இல்ல. நீ தப்பு. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் மறுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமை இழந்து போய் இருக்காங்கல்ல எல்லாரும். ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல. போய் அவங்கள போய் ஃபோர்ஸா போய் அட்டாக் பண்றதுக்கு. அதனால வாலண்டரியா வந்து அவனே வந்து நீ ஓதுன்னு சொல்றதுக்கும், இவங்களும் உட்கார்ந்து ஓதவும், முதல்ல 2வது நீ ஓதுறது தப்பு. நீ சொல்றதெல்லாம் தப்பு. இத நான் மறுக்கிறேன்னு சொல்லி, வேகமா ரசூலுல்லாஹி அவங்க மேல போய் விழுந்து அவங்க சட்டைய கிழிச்சு அவங்க மூஞ்சில துப்பி, ஆனா நபிஸல்லல்லாஹு அவங்க மூஞ்சில அந்த எச்சி விழல. அல்லாஹ் அத பாதுகாத்துட்டான். எச்சில் விழல. அல்லாஹ் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றான்? நபிஸல்லல்லாஹு அவங்க அதோட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் ஒரு மிருகம் போல என் மேல வந்து இவன் விழ்றானே! இவனுக்கு உன் புறத்திலிருந்து ஒரு மிருகத்தை உண்டு பண்ணுவாயாகன்னு அவ்ளோ வேகமா ஒரு துவா செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி அவங்க. அவங்க துவா செஞ்சுட்டாங்கன்னா, அது கபூல் ஆவாம இருக்குமா? என்ன பண்ணான்? ஒரு நாள் போனான். எங்க போறான்? இந்த இந்த ஜர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் போய் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போனான்னு தெரியாது. அங்க போய் தங்கியிருக்கான். அங்க தங்குனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஒரு சிங்கத்த அனுப்பி வச்சுட்டான்.
இங்க வந்து சுத்தி சுத்தி வருது. அவன பாதுகாக்கிறதுக்கு அவங்க கூட போனவங்கலாம் பாதுகாக்குறாங்க அவன. அல்லாஹ்வுடைய பாதுகாப்ப மீறி யாராலும் பாதுகாக்க முடியுமா? அப்ப என்ன செய்றான்? நஸ்ரு அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர் சொல்றாரு. அவன் சொல்றானா, நபி அவர்கள் வந்து மக்காவுல இருக்கிறாரு. நான் ஷாம்ல இருக்கேன். ஷாம்ல இருக்கிற எனக்கு ஒரு சிங்கம் வந்து என்னை கடிக்க வருதுன்னா, இவர் அங்க இருந்துகிட்டே அனுப்பி வச்சிருக்கிறாரு. இவரு யாரு? இவரு வந்து சூனியக்காரர். அப்படி சொல்லி சொல்றான். ஆனா அவன் என்ன செஞ்சாலும், அல்லாஹ் நாட்டப்படி அவன் வந்து நைட்ல என்ன பண்ணிட்டான், அந்த சிங்கம் அவன கடிச்சு கொதறி கொன்னுருச்சு. யார் மேல துப்ப போற நீ? அல்லாஹ்வுடைய தூதர் மேலயா? அல்லாஹ்வுடைய சட்டைய நீ கிழிப்பியா? அப்ப அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு விடுவானா? சும்மா விடுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமை இழந்து அவங்க ஒரு துவா செஞ்சா, அந்த துவா கபூலாகாம இருக்குமா? உடனே என்ன பண்றான், அல்லாஹ் சிங்கத்த அனுப்புனான். புடிச்சு கொதறி கடிச்சு தின்னு செத்தே போயிட்டான். 2வது ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தால இருக்கும்போது, உக்பா இப்னு ரபியா, உக்பா இப்னு அபு முஈத்ங்கிறவன், நம்ம ஏற்கனவே படிச்சோமா? கால்ல வச்சு பரடில அழுத்தி மிதிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்கள்லாம் அப்படி பிதுங்கிச்சுன்னு படிச்சோமா? சொல்லுங்க. டைம் போதும். சஹாபி நேமா? எந்த சஹாபி நேமா? எந்த சஹாபி நேம் கேட்கிறீங்க? ஹுதைஃபாவா? அபூ லஹபுடைய சரி நீங்க எனக்கு WhatsAppல வந்து கொஸ்டின் கேளுங்க. குரூப்ல நீங்க என்னன்னாலும் நீங்க குரூப்ல கேளுங்க. குரூப்ல என்ட்ட பேசவே மாட்டேன்றீங்களே! உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்பன்னாலும் பரவால்ல. நீங்க குரூப்ல கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சரியா? அப்புறமா என்ன நடந்தது? மணி 8 ஆளாயிட்டு. சொல்லலாமா? நம்ம இன்னைக்கு கொஸ்டின் கேட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது இப்போ. இப்படி நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்காக வேண்டி குறைஷிகள் மாறி, 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 மாறி அவர்களை இம்சப்படுத்தவும், அவர்களை அவமானப்படுத்தவும், கடும் சொல்லால் அவங்கள திட்டவும், மண்ண வாரி வீசவும், எச்சில் துப்பவும், உடல தூக்கி மேல வைக்கவும், அவங்கள பல இன்னல்களுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல வந்து நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்காங்க. எப்படி? இந்த இந்த அபூலஹப் அ அபூலஹப் இல்லம்மா. அவன் பேர் என்னது? ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள வந்து அவர்களுக்கு முஸ்லிம் ஆகும். போதும் சிஸ் அல்ஹம்துலில்லாஹ் சரி ஓகே. சரி இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹம்ஜாவும், உமரும் இஸ்லாத்த தழுவுறத பத்தி நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாமா? ம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.